ரெண்டாவது 8 பில்லர் பாக்ஸ் லைட் பண்ணியிருக்கோம், வரியில் பண்ணியிருக்கோம் சார். ரெண்டாவது 8 பில்லர் பாக்ஸ் லைட் பண்ணியிருக்கோம். சென்னை நீலாங்கரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சில அதிகாரிகள் அலட்சியமாக செல்போனில் ரீல்ஸ் பார்த்துக் கொண்டிருந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு மக்கள் சேவைகள் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் வார்டு, அதாவது மண்டலம் 14, 15 மண்டலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு இருக்கிறது, ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக தொண்டை தண்ணி வறண்ட அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லாம் அவர் பேசுவதை கவனிக்காமல் தங்களுடைய செல்போனில் மூழ்கி இருந்த அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக அவர் ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர்களிடமும் உங்களுடைய வார்டில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எத்தனை போட்டுகள் அங்கு இருக்கிறது, எத்தனை மோட்டார்கள் அங்கு இருக்கிறது, முகாம்கள், நிவாரண முகாம்கள், உணவு தயாரிக்கக்கூடிய கூடங்கள் எல்லாம் இருக்கிறதா, வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக எல்லாம் கேட்டறிந்து கொண்டிருந்தார். மேலும் அங்கு பல அதிகாரிகள், மாநகராட்சி மட்டும் கிடையாது, பல்வேறு மக்கள் சேவைகள் துறை, குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், இப்படி பல்வேறு மக்கள் சேவைகள் துறையை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் என பலரும் பங்கேற்றிருந்த நிலையில அந்த கவுன்சிலர்களிடம் இவர் பேசிக்கொண்டு இருந்த ஒரு நிலையில் மற்றவர்கள் அனைவரும், மற்றவர்கள் பெரும்பான்மையானோர் அந்த செல்போன்களில் மூழ்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. பலரும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் என ரீல்ஸ்களை பார்த்து கொண்டு இருந்த ஒரு சூழலானது இருந்தது. 2 மணி நேரமாக அமைச்சர் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், இந்த மழை இப்போ தற்பொழுது கூட மோன்டா புயலானது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. எனவே மழை காலத்தை ஒட்டி எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி தீவிரமாக அமைச்சரும் அதே போல எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் சிலர் தங்களுடைய போன்களில் ரீல்ஸை பார்த்து கொண்டு இருந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி லதா.